ஹாய். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேங்க. என்னோடய அண்ணாவுக்கு வந்து பர்த்டே ஜூலை 8th. ஸோ அதனால் 7th வந்துட்டு என்னை அவர் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. ஸோ நைட்டு நாங்கள் வந்து ஒரு 12 வந்து கேக் கட்டிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அண்ணா வந்து வெளிநாட்டில் இருக்காங்க. அதனால் நாங்கள் வீடியோ கால் மூலிமா வந்து கேக் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ அம்மா தான் வந்து கேக் கட் பண்ணிவிட்டு வீடியோ காலில் தான் அண்ணா இருந்தாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அம்மா வந்து ஃபஸ்ட்டு அண்ணாவுக்கு தான் வந்து ஊட்டுற மாதிரி வீடியோ வந்து எடுத்திருந்தோம். ஸோ இப்படி தான் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். கேக் கட்டிங் அப்புறம் எல்லோரும் கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு அம்மா ஒரு சுக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அது நல்லா குடிச்சிட்டு சரி லன்ச் வந்து வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம். ஸோ அம்மா வந்து ஹஸ்பண்டையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த லன்ச் பிளானே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட பர்த்டேக்காக தான். ஸோ ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நம்ம வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ என்னோடய அம்மா அப்பாவோட நான் எங்கே ஹோட்டலுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷாம் பிரியாணி. நான் லாஸ்ட் டைமே வந்து அந்த ஹோட்டலில் போய் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். ஸோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அம்மா அப்பாவை இதுதான் நான் செகண்ட் டைம் வந்து கூப்பிட்டுட்டு போகிறேன். ஸோ இப்போ முன்னாடி வந்து அண்ணா இந்தியாவிலேருந்து வந்தப்போ நாங்கள் போயிருந்தோம் அந்த ஹோட்டலுக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் நல்லா ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டோம். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜப்பான் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் இந்த வாட்டி மட்டன் சுக்கா வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரில் டைப்பில் இருந்தது. ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். ஸோ இஷான் வந்து ஆன் த வேலையே வந்து தூங்கிட்டான். சரி நான் ரெஸ்டாரண்ட் போய் எழுப்பல. சரி நான் அங்கே படுக்க வச்சுட்டேன். அப்புறம் அவன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா அவனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இஷான் நான் பின்னாடி தான் உட்காருவேன்னு சொல்லி உட்காந்து விளையாண்டுட்டு வந்தான். ஸோ அண்ணாவோட பர்த்டே நாங்கள் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.